இந்த செய்திகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுக பிரச்சனை, அதிமுக எப்பயுமே சண்டை, அதிமுக எல்லாம் எதிர்பார்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த செய்திகளையே போடணுன்ற போற இதை வந்து திமுக பத்திரிகையான தினகரன் எழுத முடியுமா? திமுக தமிழ்நாட்டுல கஞ்சா குக்கராமல் வரையும் வந்துருச்சு, கஞ்சாவால இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு அவங்க எழுதுவாங்களா? அவங்க அப்படி எழுதினால் அது நியாயமான ஊடகம். அது வந்து திமுக ஊடகம். திமுக ஊடகத்துல அப்புறம் அண்ணா திமுக பத்தி தப்பா இல்லாம திமுக பத்திய தப்பா எழுதுவாங்க. இதுக்கு மேல பேசுறது. ஆமா, அவர்கள் செய்வது என்பது திமுக எந்தெந்த விஷயத்துல பயப்படுது அப்படின்னு நீங்க தினகரன் பேப்பர் எடுத்து படிச்சாலே தெரிஞ்சுக்கலாம். கூட்டணி சேர்றது, இன்னைக்கு பாரத பிரதமர் இங்க வராரு, கூட்டணியில பல்வேறு கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க, இன்னும் பல கட்சிகள் எங்களெல்லாம் கூப்பிடலன்னு வருத்தமா கொந்தளிக்காங்க, எங்களோட பேச்சுவார்த்தையே நடக்கல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு வெற்றி கூட்டணிக்கு நம்மளை கூப்பிடலையே அப்படிங்கிற ஆதங்கம் காரணமாக பேசிட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கு தாவேக்காவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு தகவல், காங்கிரஸ் கூட அவங்க கூட்டணி பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, செய்திகளாக சொல்லப்படுகிறது, எதுவுமே உறுதியாகல. இனிமே பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் தமிழக அரசியலில் இருக்கும். நிச்சயம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும். இன்னைக்கு திமுக போனவங்களாம் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.